500 ml வந்து இந்த டைம் தான் வந்து இருந்துச்சு. ஸோ எப்போவுமே யூஸ்வலாக எனக்கு அம்மா வீட்டிலேருந்து தேங்காய் அரைச்சி நல்லா தேங்காய் வந்து சுத்தமான தேங்காய் வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து அம்மாவே வந்து எண்ணெய் காய்ச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த டைம் நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு குக்கிங்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே வந்து நான் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய சில திங்ஸை வச்சு நான் எண்ணெய் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? திடீர்னு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிராக் ஆகும்போது நமக்கு வந்து சடன்னாக ஒரு பிரேக் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி டைமில் வந்து ஒருவேளை நம்ம பார்ட்னர் வந்து நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா உட்காந்து பேசி அந்த விஷயத்த வந்து சரி பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அவர் நிறையா விஷயத்த கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கேப்பை வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு மென்னாக இருக்கலாம், ஒரு விமனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணும்போது சின்னதாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு சேஞ்ச் வந்தாலுமே அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ மனுஷங்களை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம நேசிக்க கற்றுக்கணும். அது புக்காக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இல்லை ட்ராவலாக இருக்கலாம், இல்லை டீப் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஏன்னா மென்டல் பீஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா?